ஒரு முறை தென்கொரியா தேசத்திலே ஒரு தொழிலதிபர், கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதர். அவர் தன்னுடைய நண்பர்களோடு ஒரு நாள் ஹோட்டலுக்கு உணவு அருந்த சென்றார். அப்பொழுது அவருடைய மகன் திடீரென்று ஓடி வந்து, அப்பா, நம்முடைய ஃபேக்டரியில் தீப்பிடித்து விட்டது என்று ஒரு துர்ச்செய்தியை அறிவித்தார். அவர் எதை குறித்தும் கலங்கவில்லை. நண்பர்களோடு சொன்னார், வாருங்கள் ஜெபம் செய்வோம் என்று. ஜெபம் செய்துவிட்டு மறுபடியும் வாருங்கள் நாம் உணவருந்தலாம் என்று கூறினார். அவரோடு கூட இருந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் கோபம். இவ்வளோ பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு, நீ எதுவுமே கண்டுக்கிடாமல் இப்படி சாப்பிடலாம் என்று சொல்லிக்கிறாயே என்று அவரிடம் கொஞ்சம் கோபப்பட்டார்கள். அவர் சொன்னார், நான் என்ன செய்ய முடியும், கடவுளிடம் நான் சொல்லிவிட்டேன், என் வேலை முடிந்தது என்று அவர் கூறி, வாங்கள் நாம் உணவருந்தலாம் என்று சொன்னார். மகனையும் அனுப்பி வைத்தார். சிறிது நேரம் கழித்து மகன் ஓடி வந்தான். அப்பா, என்ன ஆச்சுன்னே தெரியல, அந்த தீ அப்படியே அணைந்து விட்டது என்று கூறினார். அவர்கள் அப்பொழுது நண்பர்களோடு வந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். நண்பர்கள் எல்லாம் ஒரே ஆச்சரியம். ஆம், நாம் என்னதான் நினைத்தாலும் சில நேரங்களிலே சில காரியங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மனித வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட துர்ச்செய்திகள் வருவது இயல்பு. அப்படிப்பட்ட நேரங்களிலே நாம் மனம் தளராமல் இருக்க வேண்டும். கர்த்தருடைய வேதம் சொல்கிறது, சங்கீதம் 112:6-7, நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும் என்று. ஆம், நாம் எல்லா சூழலிலும் திடனாக இருக்க வேண்டும் என்றால், எந்த துர்ச்செய்தியும் நம்மை அசைக்காமல் இருக்க வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பயந்து நீதிமானாக இருப்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.